ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இந்த வீட்டுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைனாக்கா அந்த வீட்டோட உயில் பத்திரம் எங்கே இருக்குது அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த பிரச்சனைக்கு நம்ம பல்லவனோட அம்மா வந்து சிம்பிளாக வந்து அந்த பத்திரத்தை கொண்டு வந்து இங்கே பாருங்கள், இந்தாங்க உங்கள் வீட்டோட உயில் பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் முன்னாடி வந்து அந்த பத்திரத்தை நீட்டுறாங்க. அந்த குடும்பமே ரொம்பவும் சந்தோஷம் அடையுது. இதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு உங்களை யாரும் வெளியே போக சொல்ல மாட்டாங்க. அந்த வீடு உங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல்லவன்கிட்டையும் சேரன் சோழ பாண்டி இவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து அந்த பல்லவனோட அம்மா வந்து சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்கள் அப்பாவோட இந்த உயில் பத்திரம் இவ்வளோ நாளாக வந்து நான் தான் வச்சுருந்தேன். அவர் வந்து குடிச்சிட்டு அந்த பத்திரத்தை வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போட்டிருந்தாரு. வழக்கம் போல் நான் வந்து என்னுடைய புத்தியை காட்டி அந்த பத்திரத்தை வந்து எடுத்து ஒழுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த பத்திரம் எங்கேன்னு சொல்லி அவர் பல டைம் கேட்டார். ஆனால் அவர்கிட்ட கொடுத்தா எங்கே இந்த பத்திரத்தை கொண்டு போய் எங்கன்னா வச்சுட்டு குடிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த பத்திரம் இருக்கிறதே வந்து காட்டிக்காமல் நான் வந்து ரகசியமாக வந்து ஒழிக்க வச்சுருந்தேன். ஆனால் இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு. இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கிறது எனக்கு இப்போ தான் தெரிய வந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வீடு உங்களுக்கு தான் சொந்தம். அந்த வீடு உங்கள் தாத்தா உங்கள் அப்பா பேருக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த உயில் பத்திரத்தை இவ்வளோ நாளாக பத்திரமா நான் தான் வச்சுட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிருங்க. இந்த பத்திரம் எங்கிட்ட தான் இருக்குன்ற விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறோம். ஆனால் சொல்ல வேண்டிய நேரம் வரல. இவர் எப்போ பார்த்தாலும் இன்னும் வந்து துரத்திட்டே இருந்தார். அதனால தான் வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லாம விட்டேன். எங்கே இவர் இந்த பத்திரத்தை கூட எடுத்துகிட்டு போய் குடிச்சு அழிச்சிருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பத்திரத்தை வந்து இவர் கண்ணிலே காட்டாமல் நானே வந்து இவர்கிட்ட இருந்து திருடி வச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து கொடுத்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா, இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் என்ன, அந்த வீட்டோட சீலை உடச்சி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே போகலான்னு, இதுக்கப்புறம் வந்து நம்மளை எவனும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, இங்கே பாருங்க சோழன், அது மாதிரிலாம் பண்ண முடியாது. அது மாதிரி பண்ணாக்கா அதுவே நமக்கு எதிராக வந்து கோர்ட்டில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாயிடும். இப்போது அந்த வீடு நமக்கு தான் சொந்தன்றதுக்கான உயில் பத்திரம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு நம்ம லீகலாக மூவ் பண்ணி தான் அந்த வீடை வந்து நம்ம பேருக்கு கொண்டு வரணும். அவங்க எப்படி போலீஸு அந்த வக்கீல் அப்படிலாம் வச்சு ஒரு வக்கீல் அந்த கோர்ட் ஆர்டரோட வந்து நம்மளை வந்து லீகலாக வெளியே அனுப்புனாங்க. அதே மாதிரி நாமளும் லீகலாக அந்த வீட்டுக்கு போனாதான் இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லி ஒரு வக்கீலை பார்த்து இந்த உயில் பத்திரத்தோட ஒரு ஜெராக்ஸ் போட்டு அதை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணி இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம், அவங்க வந்து பொய்யா ஒரு கேஸை போட்டு எங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து சீல் வச்சிருக்கிறாங்க, இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை, எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜட்மெண்ட் காப்பி வாங்கிட்டு வந்து அந்த சீலை உடைச்சி எல்லாரும் அந்த வீட்டுக்கு போகும்போது பார்க்கவே செம கெத்தா இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நம்ம பல்லவனோட அம்மா. அவங்க மட்டும் இல்லைனாக்கா இந்த குடும்பத்துக்கு இந்த உயில் பத்திரம் கிடைச்சே இருக்காது. அதனால உண்மையிலே அவங்கள பாராட்டி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த நடேசனுக்கு வந்து இவ்வளவு நாளா இவ எந்த விதமான நல்ல காரியமும் பண்ணல. இப்பதான் இவளோட வாழ்க்கையில ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருக்கானாக்கா அது இந்த காரியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பல்லவனோட அம்மாவை பாராட்டுறாங்க. என்னடி இவ்வளவு நாளா இருந்ததுக்கு இன்னைக்கு தாண்டி நீ உருப்படியா ஒரு வேலையை செஞ்சிருக்க, இதுக்கப்புறமாவது ஒழுங்கா திருந்தி வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த பல்லவனோட அம்மா திட்டுறாங்க. என்னதான் திட்டினாலும் சரி, இப்போ அவங்க தான் வந்து இந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு அச்சாணியா இருந்து இந்த குடும்பத்தோட அந்த மான கௌரவம் அந்த வீட்டையே மீட்டு கொடுத்தது பல்லவனோட அம்மான்ற முறையில் அவங்கள உண்மையிலே பாராட்டியே ஆகணுங்க. சரி, இதுக்கப்புறம் நம்ம நிலா சொன்ன மாதிரி நம்ம சேரனும் சோழன் பாண்டி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், லீகலா இந்த விஷயத்தை வந்து மூவ் பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க பாரு எங்ககிட்ட இந்த பத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டு குத்துல ஏறக்கா அது தப்பாயிடும். அதுவே வந்து போலீஸ் கேஸ் ஆகி அதுவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நம்ம நிலா சொன்ன மாதிரி நம்ம நிலாவே போயிட்டு ஒரு வக்கீலை பார்த்து இந்த வீடு இவங்களுக்கு தான் சொந்தம், அந்த ஸ்டே ஆர்டரெல்லாம் கேன்சல் பண்ணணும், எனக்கா இந்த வீட்டோட உரிமையாளர் இவர் தான் அப்படி சொல்லிட்டு எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் எங்ககிட்ட இருக்குது அப்படி சொல்லிட்டு நிரூபித்து அந்த வீட்டுக்கு வச்சிருக்க அந்த சீலை உடைச்சி எல்லாரும் அந்த வீட்டுக்குள்ளே கெத்தாக உள்ள நுழையணுன்றதா எல்லாரோட விருப்பமாகவும் இருக்குது. சரிங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.